தெரியுமா? லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ஒரு பிரைமரி சர்க்யூட் அங்கே இருக்கும். அந்த பிரைமரி சர்க்யூட் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு செகண்டரி சர்க்யூட் நம்ம என்ன பண்ணுவோம், பேரலாக ரெடியாக வச்சுருப்போம். நம்ம அது வந்து டிசிஎஸ் ரொம்ப அதிகம், டிசிஎஸ் ரொம்ப அதிகம். சரியா சரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். லைக் இதில் பார்த்து வச்சுக்க, நீங்கள் தேர்ட் இயர்ல வந்து கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் படிச்சிங்க. அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் கேன் யூஸ் தி போத் பிஎல்சி அண்ட் தென் டிசிஎஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைக் நாட் பஸ்ஸு, ட்ராஃபி பஸ்ஸு, ஃபில் பஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்ன அப்படின்னா நான் இயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபி பஸ் ஃபில் பஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். அதில் பெருசாக யாரும் எழுதவே கிடையாது. நிறைய இமேஜ்லாம் உங்களுக்கு போட்டேன். நான் இதில் போட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் நிறைய இமேஜ் போட்டேன் நான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பஸ்ஸஸ்னால் என்ன, யூஸ்ஃபுல்லாக டு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா இன் பைனரி வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். நான் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் நார்மலாக இருக்கிற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ட்ராஃபி பஸ் ஃபில் பஸ்க்கு என்ன வந்து என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொன்னேன். எதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ண உங்களுக்கு சொன்னேன். அதில் கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கும், லைக் என்னென்ன எவ்வளோ இன்புட்ஸ் ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம், ட்ராஃபி பஸ் எவ்வளோ கொடுக்கலாம், நாட் பஸ் எவ்வளோ கொடுக்கலாம், அதுக்கு என்ன வித்தியாசம் எல்லாமே சொன்னாங்க. அது யாருமே எக்ஸாம் எழுதவே எழுத யாருமே. எனக்கு எழுதுனீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஐஎஃப் எப்பயும் முடிஞ்சது. ஆனால் இன்னமும் பேப்பர் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னமும் 4 பேப்பர் செஞ்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 2 பேப்பர் செஞ்சுருக்கேன். பேப்பர் மெதுவாக இருக்கும், ஃபுல்லாக படிச்சு பார்த்தா செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். ஆனால் என்னன்னா நான் அது அந்த கிளாஸ் ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த கிளாஸ் இருக்கா இல்லையா? இல்லை யாராக இருந்தீங்க அந்த கிளாஸ்? எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருந்தீங்க அந்த கிளாஸ். ஆனால் எழுதவே கிடையாது. அதை மெனக்கட்டு என்ன பண்ணேன்னா கம்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ராஃபி பஸ்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி இருக்க அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸுக்கும் ட்ராஃபி பஸ்ஸுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ இன்புட் அவுட் வித்தியாசம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிச்சா பட் யாரும் எழுதவே கிடையாது. இதெல்லாம் படித்தா மட்டும்தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பண்ணவே படிக்காதீங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எழுத தோணும். பட் அதை நீங்கள் படிக்க மாட்டேறீங்க யாருமே. நீங்கள் டிசிஎஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வீட்டில் படிக்கணும். டிசிஎஸ்னா என்ன, ஸ்கேடானா என்ன, பிஎல்சினா ஃபுல்லாக பாருங்க, போயிட்டு ஆர்கிடெக்சர் பாருங்க. ஸோ ஒரு கிளியர் இன்டர்பிரேஷன் இருக்கா? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎல்சி, ஸ்கேடா அண்ட் டிசிஎஸ் இருக்கா? சம்வாட் இருக்கா? இது நார்மலாக நம்ம பார்த்துருப்போம். பிஎல்சி இதுக்கு முன்னாடி பிஎல்சி என்ன சர்க்கியூட்ஸ் எப்படிலாம் இருக்கும் உனக்கு அப்படின்றது. லைக் இதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த பிஎல்சி காமிச்சல உங்களுக்கு நம்ம டிசிஎஸ் போயிடலாம், நேராக டிசிஎஸ் போயிடலாம். ஸோ கவனிங்க. ஸோ மொத்தமாக டிசிஎஸில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குமா. ஃபீல்டு, கண்ட்ரோலர்ஸு, ஆப்ரேட்டர் ஸ்டேஷனு, இன்ஜினியரிங் ஸ்டேஷன், மொத்தம் 4 ஸ்டேஷன் இருக்கு. ஃபீல்டு பேர் என்ன, சரவணன் 2 பேர் எந்திரி. So we have 4 stations. The name is called field, controllers, workstation and then engineering station. So field devices la நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல தொங்கல் பவர் பிளான்ட்ல என்னென்ன field devices எல்லாம் இங்க இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? லைக் நான் சொன்னதே மொத்தம் 3 சொன்னேன் உங்களுக்கு. பாய்லர் சொன்னேன், டர்பைன் சொன்னேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட்டிங் டிவைஸ் சொன்னேன், தென் கன்வேயர் சொன்னேன். ஸோ இதில் மொத்தம் 4 எல்சி உனக்கு இருக்குது. லோக்கல் கண்ட்ரோல் மொத்தம் 4 இருக்குது. ஸோ 4 லோக்கல் கண்ட்ரோல் யூனிட்ல என்னென்ன field devices தான் இங்கே இருக்குது. ரைட், நாங்கள் இப்போ நாங்கள் 4 இருக்குல்ல, 5 வச்சுக்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் which is used for to control the preheating purpose, second control which is used for control the turbine, third one which is used for to control the boiler, fourth one which is used for control the conveyor, fifth one வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் டிட் வச்சுக்கலாம் நம்ம. சரியா, இதில் மொத்தம் 5 இருக்குன்னு வச்சுக்கோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் தனித்தனி பிஎல்சி இருக்கு. 5க்கும் தனித்தனி பிஎல்சி இருக்கு. நம்ம எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா பாய்லர் வச்சுக்கலாம். பாய்லர்ல என்னென்ன அவுட்புட் இருக்கு, என்னென்ன அவுட்புட்ஸ் இங்கே இருக்கும் பாய்லர். ஒரு டெம்பரேச்சர் சென்சார் கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? ஒரு இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் இருக்குமா பாய்லர்? கண்டிப்பாக இருக்குமா? வாட்டர் நம்ம ரீசைக்கிள் பண்ணியாகணும்ல இருக்குமா? இதெல்லாமே கண்டிப்பாக இங்கே அவுட்புட் வால்வில் கண்டிப்பாக இருக்கும்ல. அப்போ இது இங்கே எல்லாமே நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா